என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இன்னைக்கு திருமண பொருத்தம் பாகம் 2 கிட்டத்தட்ட கடைசி வகுப்பெல்லாம் முடிஞ்சு கடைசி ஒரு பதிவில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். சரிங்களா? முதல்ல ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த கமெண்ட் சுகந்தி அம்மா இந்த வகுப்பை பற்றி முதல்ல அவங்க படித்த அனுபவங்களை பற்றி எனக்கு கொடுங்க அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்க வீடியோ பதிவுலாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் பெற்ற ஒரு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கேற்ப கொடுத்தாங்க. அது என்னமோ தெரியல, அந்த பதிவை கேட்டுட்டு எனக்கு ஒருத்தர் வீடியோ வாங்கினார், அந்த வகுப்புடைய வீடியோ. அதுக்கு முதல்ல சுகந்தி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது சொன்னதையும் செய்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு மனசு வேணும். ரெண்டாவது அவங்க ஆண் கூட கிடையாது, பெண் தான் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம், தொந்தரவுகள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம். இது கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா நமக்கு ஃபீட்பேக் ஏதாவது, ஏன்னா அவங்க யோசிக்கணும். அதை நான் நிறைய நான் கவனிச்சிருக்கிறேன். ரைட்டுங்களா? அதெல்லாம் யோசிக்காமல் அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ் சார். பட் உண்மையா தான் சொன்னேன். கிளாஸ்ல அது என்ன நடத்துனீங்களோ அத ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன் சார். வேற என்ன சார் அதுல? அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ வாங்கினாங்க. இப்போ அது ஒருத்தர் படித்த மாதிரி தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். என்ன கேசவன் சார்? ஆமா சார், நானும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த வாய்ப்பை அவங்க கொடுத்ததுக்கு. ஆமாம், அதனால் நீங்கள் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுக்கணும். ரைட்டுங்களா? என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, உங்களுக்கு அதாவது உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணுங்கிறத கூட நான் சொல்கிறேனே தவிர இதை கொடுங்கன்னு கூட நான் சொல்ல. காரணம் என்னென்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல என்னையே கேட்க வேண்டாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னவோ அதை பதிவு செய்யுங்க. அதுக்குத்தான் வேல்யூ ஜாஸ்தி. சரிங்களா? நான் சொல்லி கொடுக்குறத பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை பேசினா தான் அங்கே ரொம்ப தெளிவாக இருக்கும். ரைட்டுங்களா? அதனால் சொல்லுங்கள். சந்தோஷம். சரி, இப்போ வருவோம், விஷயத்துக்கு வரலாம். 7ஆம் அதிபதி பராசரரில் 7ஆம் அதிபதியை நம்ம சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாடியில் 7ஆம் அதிபதியை நம்ம பார்க்கறதில்ல. ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, மேஷம் என்பது என்ன? ஒரு ஆண் ராசி. துலாம் என்பது ஆண் ராசியா பெண் ராசியா? நல்லா கவனித்து பாருங்க. ஆண் ராசி தானே? என்ன ஆணுக்கு ஆணவன் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆணும் பெண்ணு சரிசமமா மேட்ரு. சரிசமமா இருக்காங்க அப்படிங்கிறது. எப்படி சார்? ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிறது. ஆணும் பெண்ணும் சரிசமமானவரே. புரியுதுங்களா? அதான் ஆண் ராசி முதல் ராசியாகவும் 7வது ராசி ஒரு ஆண் ராசியாகவும் இல்லையா? எப்பவுமே ஆண் பாதி பெண் பாதின்னு அடிக்கடி சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் ராசியுடைய தத்துவமே. 1 முதல் 7 வரை எப்படிங்க? 1 முதல் 7 வரை ஆணாகவும் 7 முதல் 12 வரை பெண்ணாகவும் அங்க வரும். நல்லா கவனிச்சு பாரு. ஆமாங்கய்யா, அதை லக்கணமா எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கணும். அர்த்தம் புரியுதுங்களா? புரியுதுங்க. 1 முதல் 7 வரை ஆணுடைய பகுதி, 7 முதல் 12 வரை பெண்ணுடைய பகுதி இல்லையா? இதுதான் ஆணும் பெண்ணும் சரிசமம் சொல்றதுக்கு. அது ஜாதகத்துல கூட அந்த அந்த நிலை இருக்கிறது சார். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல, வேற ஒண்ணும் இல்லை. ஆமாங்க, மேஷமும் ரிஷபமும் பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் சமமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆமா, செவ்வாய்க்கு மீறினது சுக்கிரன், சுக்கிரனுக்கு மீறினது செவ்வாய் இல்லையா? ஸோ இதுதான். இப்போ பராசரில் 7ஆம் அதிபதினா ஞாபகத்துக்கு வர்றது லக்னம் என்னவோ, உதாரணம் மீன லக்னம், 7ஆம் அதிபதி புதன், அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தாச்சு. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நியாயத்துக்கு 7ஆம் அதிபதி என்றாலே 2 கிரகம் தான். புரியுதுங்களா? ஒன்று செவ்வாய், மற்றொன்று சுக்கிரன். அவ்வளோதான். அதில் ரியல் ஃபேக்ட் சார். அப்போ லக்னம் என்னத்துக்கு வச்சுருக்குறாங்க? 7ஆம் அதிபதி எதுக்கு வச்சுருக்காங்க? லக்னாதிபதி எதுக்கு வச்சுருக்காங்க? நீங்கள் என்ன இது இப்படி சொல்கிறீங்களே?
அப்போ அது தேவையே இல்லையா? லக்கணமே தேவையில்லையா? தேவை. அடிக்கடி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, கர்மா, உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா, இந்த கர்மாவிலிருந்து விடுபட முடியாது, விடுபட முடியும், முன்னேற முடியும், வளர்ச்சி அடைய முடியும், வெற்றி பெற முடியும், கர்மாவில் திருமணம் என்பது இருக்கிறது, அதனால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கர்மப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம்னு இருக்கிறது, கர்மப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு பேசுகிறோம்ல, அந்த கர்மாவை சுட்டி காட்டுவது தான் லக்னம். மறந்துடாதீங்க. லக்னம்னு போட்டுட்டீங்கன்னா கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சார். எப்படி சார்? ஆமாங்க ஐயா. லக்னத்தை நீங்கள் டச் பண்ணியாச்சுன்னா கர்மா நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை மறந்துடாதீங்க. கர்மான்னா சனிக்கிட்ட தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம என்ன லக்னத்தில் உதயமாகிறோமோ அதுதான் நம்மளுடைய கர்மா. பாக்கி அனுபவிக்க போகிறது இன்பங்களும் துன்பங்களும். சரிங்களா? ஸோ லக்னம் என்பதே கர்மாவின் பேஸ் மட்டத்தில் அமைகிறதா. அதுதான் நம் முன்னோர்கள் அந்த பராசர முறையில் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லக்னத்தை பேஸ் பண்ணி எடுத்தால் கர்மப்படி இவருக்கு புத்திர பாக்கியம், கர்மப்படி இவருக்கு திருமணம், கர்மப்படி இவருக்கு புகழ் அந்தஸ்து அத்தனையும் இருக்கிறதா என்பது கர்மாவில் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டால் போதுமானது. நிச்சயமாக அவருக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த லக்னத்தை பேஸ் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? லக்னம் என்பது மாறக்கூடியது. மாறாதது என்ன? அங்கே நிலையாக இருப்பது ராசி. ராசிகள் என்பது எப்பொழுதும் மாறாது. ஆனால் லக்னம் நீங்கள் நல்லா கவனிச்சு, வானமண்டலத்தில் லக்னம்ங்கிற ஒரு பேச்சு ஏதாவது இருக்கா? ராசி 12 ராசின்னு வேணால் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? பாவங்கள் எங்கேயாவது இருக்கா? நீங்கள் நியாயத்துக்கு பாருங்கள், பாவங்கள் இருக்கா சார்? அங்கே பாவங்களே கிடையாது இல்லையா? நம்ம உதாரணமாக என்ன பண்ணுறோம், மேஷம் என்பது முதல் பாவமாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து 12 பாவங்களை நம்ம இயக்குகிறோம். 12 ராசிகள் தான் இருக்குதே தவிர பாவங்கள் இல்லை. அப்போது பாவங்கள் என்பது கற்பனைக்கு நாம் வைத்துக்கொள்கிறோம். நாம நமக்கு தயார் செய்யப்பட்ட ஒரு கருத்து தான் பாவங்கள். சரி, இந்த பாவங்களை 1ஆம் பாவங்கிறீங்க, 2ஆம் பாவங்கிறீங்க இல்லையா சார்? 1ஆம் பாவங்கிறோம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம்னு சொல்கிறோமா சொல்லியா சார்? பார்க்குறோமா என்னங்க? பாவங்களை பார்க்குறோமில்ல, 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் இல்லையா? அந்த பாவங்கிறது அளவு என்ன? முதல்ல பாவத்துடைய அளவு என்ன சார்? முதல்ல அதை பேஸ் பண்ணுங்க. பாவத்துடைய அளவு என்ன தெரியுமா? என்ன சார்? தெரியலங்கய்யா. தெரியலையா? தெரியல சார். பாவத்துடைய அளவு உங்களுக்கு தெரியல இல்லையா? ஆமாங்க ஐயா. சரி, ரைட். நல்லா கவனிங்க. லக்னம் என்பது மேஷத்தில் விழுந்து இருக்கிறது, லக்னத்தில் 25 டிகிரியில் விழுந்திருக்கு. அப்படின்னா முதல் பாவம் எது வரைக்கும் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மேஷத்துல இருந்து ரிஷபம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 டிகிரில இருந்து ரிஷபம் 25 டிகிரி வரைக்கும் முதல் பாவமாக கணக்கிடப்படுகிறது. அப்புறம் நாம் பார்க்கறது பாவமா? அததான் பாவம் சொல்லி நம்ம கணக்கிடுறோம். நம்ம பார்க்கறது பாவமா? முதல் நல்லா கவனிங்க. என்ன சார்? ஒரு புள்ளி எங்கிருந்து தொடங்கப்படுகிறதோ அந்த தொடங்கப்பட்டதுல இருந்து 30 டிகிரியை கணக்கிட்டு எடுத்துக்கிறோம். அதை முதலாக தொடங்குகிறோம். ஆமா, அதை பாவம் என்று கணக்கீடு எடுத்துக்கிறோம். ஆமா. அது 20 டிகிரியாக இருந்தா 20ல இருந்து 20 அப்படின்னு ஒரு கணக்கு. இதே ஸ்ரீபதிக்கு போயிட்டோம்னா அதுல இருந்து 15 டிகிரி முன்னாடியும் பின்னாடியும் எடுத்து அதை ஒரு பாவ முனையாக தொடர்பு எடுத்துக்கிறாங்க. இது கேபியில போனோம்னா எங்க விழுதோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ராசிகளை வந்து பாத்தீங்கன்னா குறுகிய ராசி, நீண்ட ராசி அப்படின்னு கணக்கீடு எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா 12 பாவங்களாக பிரிக்கிறாங்க. இத இயல்பா பாரம்பரியத்திலையும் தொடங்கப்பட்ட இடத்துல இருந்து தான் எடுத்துக்கிறோம். நம்ம நாடியை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் டிகிரில இருந்து அந்த காரக கோலை கணக்கிட்டு வச்சு இந்த வேலையை தொடங்குறோம். பாவத்தை பற்றி அறிவு கேட்டியது இதுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, ஆனால் அதுக்கு எப்போ படிக்க
சொல்லுங்க கேசவன் சார், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் அறிவுக்கு எட்டியது இதுதான். இன்னும் கொஞ்சம் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் வரல. எல்லாத்தையும் தான் சொல்லிட்டீங்களா, அப்புறம் அறிவுக்கு எட்டியது என்ன இருக்கு இங்க? இல்ல சார், அறிவுக்கு எட்டாததே நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல சார், அது இல்லையா? சரி, அப்ப பாவங்களை கணக்கிடும் போது எவ்வளவு சிக்கல் வருது கவனிச்சு பார்த்தீங்களா? ஆமா. அப்ப பாவங்களை கூட நம்ம சரியா கணக்கிட்டு பார்த்து சொல்ல முடியல. புரியுதுங்களா? நீங்க ஆமா. தசாபக்தியில கணக்கு போடணும்னா உங்களுடைய லக்னம் என்னவோ, லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து கணக்கு போட்டு சொன்னால் உங்களுடைய தசாபுக்தியில் ரொம்ப தெள்ள தெளிவாக துல்லியமாக வரும். நான் தசாபுக்தியில் எடுக்க வேணான்னு சொல்லலை, நீங்கள் எடுத்து பாருங்க, இப்படி வெரிஃபை பண்ணி பாருங்க. போட தெரியுமா? ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இருக்கா? அதுக்கு கிடையாது. தசாபக்தியில் பேஸ் பண்ணி உங்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணி சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கா சார்? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சாஃப்ட்வேரே கிடையாது முதல்ல. ஆனால் நீங்கள் லக்னத்தை பேஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 100க்கு 100 சரியாக வரும். அதை நீங்கள் மேனுவலாக தான் போடணும். அப்போ மேனுவலாக நீங்கள் போட தெரிஞ்சிருக்கணும். அது சரிங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேனுவல் தேவையா நமக்கு? நல்லா கவனித்து பாருங்கள், எத்தனை சிக்கல் வருது பாருங்களேன். தசாபக்திகளில் போகிறோம், அந்தரங்களில் போடுறதும் இதெல்லாம் நிறைய சிக்கல். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நாடி இது வெரி பெஸ்ட். கேட்ட கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். அங்கே என்ன பண்ணோம்னா கோச்சாரத்தையும் நீங்கள் அவருடைய ஜனன ஜாதகத்தையும் அப்ளை பண்ணிடணும். புரியுதுங்களா? ரெண்டையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இது நடக்கும், நடக்காது, இது கிடைக்கும், கிடைக்காதுங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லிடலாம். சரிங்களா? இதான் நாடியில் நிச்சயமா சார், பிரமாதமான விஷயம் இல்லையா? நிச்சயமா சார். சொல்லுங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது சார். சாம்பார் ஒரு பொருளை தயார் பண்றோம், உப்பு கூட்டிட்டோம்னா வேற பொருளை ஆட் பண்ணோம்னா உப்பு சமரசம் பண்ணிக்குது. இது நாடியுடைய அமைப்பு. ரொம்ப ஈஸி சார் இது. ஆமா, பழகுற வரைக்கும் கஷ்டமா இருக்கும். உண்மை. பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அதை விட ஒரு பெஸ்ட் ஒண்ணுமே இல்லை. ரைட்டுங்களா? ஆமா சார். இந்த அடிப்படையில வரும்போது நீங்க அந்த நாடி எப்படி பிச்சு உதறீங்கன்னு மட்டும் பாருங்க. கட்டாயம் நான் சொல்றேன், நான் அதை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, உண்மையிலே நான் சொல்றேன், அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டானிக் மாதிரி தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் மனசுக்குள்ள ரொம்ப பதிஞ்சிரும். எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் நீங்கள் டக் 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 டக்னு பதில் சொல்லலாம். ஒரு வருஷத்துல படிச்சிட முடியுமா சார் கேசவனால? நிச்சயமா சார். நன்றி. நிச்சயமா சார். நீங்க காரகத்துவத்துக்கெல்லாம் பிடிஎஃப் மாதிரி கொடுப்பீங்களா சார்? ஆமா, எப்படி? நிறைய பிடிஎஃப் இருக்குமா அதுல? சரி சார். பிடிஎஃப் இருக்கு, நிறைய பிடிஎஃப் இருக்கு. நான் பேசி நடத்த வேண்டியது நடத்தி தான் ஆகணும். ஆனாலும் நம்ம அதுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றோம். அடிப்படை பேசிக்ஸ் நிறைய பிடிஎஃப் அதில் இருக்கு. சரி சார். நம்ம அந்த குரூப்லேயே போட்டுடுவோம், எல்லாரும் அதை பயன்படுத்திக்கலாம். சரி சார். சரி, ரைட்டுங்களாம்மா? ஓகே சார். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்லை அதில். ஆமா சார். ஆமாம், பேசுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து நடத்துறதே. நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை பேசத்தான் என்னால் பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. சொல்லுங்க. அதுலேயும் கேசவனின் விருப்பத்துக்கு இணங்க. ஆமாம், சொல்லுங்க. உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகங்கள்லாம் சொல்லுங்கள். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. நான் சொல்றது சார், இன்னைக்கு கிளாஸே உங்களுக்காக போட்டது தான். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை நான் ஏதாவது விட்டுருக்கேன்னா விட்டுலையான்னு நீங்க தான் சொல்லணும். கேளுங்க. என் அறிவுக்கு திருமண பொருத்தம் ஒன்றும் கிடையாது சார். என் அறிவுக்கு
திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து என் நிலுவையில இல்ல. அதனால நான் அதை உள்வாங்க என்னால முடியல. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கல. ஏன்னா கருத்துக்கள் வந்து நான் தவறா புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து சரியா ஒரு மெசேஜ் கிடைக்கலன்னு சொல்லிடுற மாதிரி அமைஞ்சிரும். அதனால நான் வந்து அந்த கருத்து கோர்வையில நான் கருத்து தெரிவிக்காம இருக்கேன். எவ்வளோ நேரங்களை செலவு பண்ணிட்டு தான் இருக்கும். அதுல ஒரு 5 நிமிடங்கள் கூட ஆகுமான்னு கிடையாது. அப்போ சில வினாடிகள் பேசுறதுக்கு தயக்கம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கருத்துக்களை வந்து மிகைப்படுத்தி சொல்லலாம். அது தவறா போயிடுமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு. நீங்கள் கொடுத்தது கோடிக்கணக்கான வேல்யூ உள்ள பொருள். பட் நானும் அதை நான் பயன்படுத்திக்கவோ இல்லைன்னா என்ன புரிஞ்சிக்கவோ என்னால் உள்வாங்கவோ முடியவே இல்லை. சரி, பேசிக் பிறகு நான் பயன்படுத்திக்குவேன். இல்ல திருமண பொருத்தத்துக்கு தான் சார் இப்ப ரொம்ப வேல்யூ. எல்லாரும் அப்பதான் ஜாதகத்தையே எடுக்கிறாங்க, எடுத்து கொண்டுட்டு வராங்கன்னு சொன்னேன் சார். வேற அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது கிளாஸ் சார். இது திருமண பொருத்தங்கிறது அப்படி சொல்லலாம். அவங்க சொன்னாங்கல்ல நான் உள்வாங்கலன்னு, அது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். நீங்க நாளைக்கு பாக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு 70% இந்த திருமண பொருத்தத்துக்காக தான் வருவாங்க எல்லாருமே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா பராசரில் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான பாவங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குடும்பஸ்தானம், அந்த சுகஸ்தானம், அந்த 7, 8 இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அது நம்ம வந்து குருவுக்கு எடுத்துக்கலாங்களா இங்க நம்ம நாடியில? இல்ல இல்ல சரிங்க ஐயா, சரிங்க. அதான் குருவுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா. எப்படி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், ஓகே. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்படி குருவுக்கு நம்ம நாடியில அப்படி எடுத்து பாத்துக்கலாம். பாவம் கட்டாயம் எடுத்துக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல வச்சுக்கோங்க. ஆமாங்க. 8ல சனி இருக்கு, சரியா? ஆமாங்க. இப்போ 8ல சனி வச்சுக்கிட்டு மனைவியை பத்தி ஒரு கருத்து சொல்லணும்னா என்ன கருத்து சொல்லுவீங்க? 8 அப்படிங்கிறது மனைவி பத்தி கருத்து சொல்லுங்க. அதாவது மனைவிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானமா வருங்க ஐயா. அங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து 8ல சனி, 2ஆம் இடத்துல சனி அப்படின்னு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். மட்டும் இல்ல, லேட் ஆகும். 8ஆம் இடத்துல சனி இருக்குன்னா மனைவி வந்து நோய்வாய்ப்படுவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேங்க. 8ல சனி இருந்ததுன்னு வச்சுக்கீங்க, மனைவி நோய்வாய்ப்படுவாங்கன்னு அர்த்தம் சார். ஓகேங்க. குறிச்சு வச்சுக்கீங்க, அது டெஃபினட்டா நடக்கும். 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஆண் ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவர் நோய்வாய்ப்படுவார். ஆண் ஜாதகத்தில் இருந்தால் மனைவி நோய்வாய்ப்பட்டு விடுவார். திருமணத்துக்கு பிறகு அது நடக்கும். சரி, அதே 8ஆம் இடத்துல ஒரு கேது இருக்குது, என்ன சொல்லலாம்? கேதுன்னா பிரிவினை வருது, பிரச்சனை வருது, தொந்தரவு வருது, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியுது. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்குது, அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன பண்ணும்? அது இல்லாமல், அதான் பிரச்சனைகள் இல்லாமல் வேற என்ன தொந்தரவு பண்ணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது 8ஆம் இடங்கிறது அந்த ஜாதகருக்கு, அதான் குருவுக்கு 8ஆம் இடங்கிறது அவருக்கு ஆயுள் ஸ்தானமா வருது. ஆமா சார். அப்ப அங்க இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க. குருவுக்கு 8ஆம் இடம்ங்கிறது ரைட்டு, ஆயுள் ஸ்தானம், அவருடைய ஆயுள் ஸ்தானம் வருதுன்னு ரைட்டு. 8ஆம் இடத்துல கேது இருந்தது, சனி இருக்குது, ராகு இருக்கு, கிரகங்கள் இருக்குன்னா அவருக்கு பலன் கொடுக்காது. அது அடுத்த பார்ட்டி தான் கொடுக்கும். மனைவிக்கு தான் அந்த பாதிப்பு. புரியலையா? ஓகே. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதுல அது வந்து ஜாதகத்துல அப்படி எடுத்துக்கலாம். ஆனா திருமண வாழ்க்கையில அப்படிங்கிறது மனைவிக்கு தான் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சார். 8ல கேது இருக்குதுன்னு வச்சுக்கீங்க, மனைவிக்கு குடும்பஸ்தானமா வந்துருது. மனைவிக்கு தான் அது என்ன பண்ணும், பெரிய ஒரு யூஸ் பண்ணிடும். கேது என்பது என்ன மாதிரி வியாதிகளை கொடுக்கும், என்ன வியாதி கொடுக்கும்னு தெரியாது கேது முதல்ல. ஆமாங்க. அதாவது ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத வியாதி, அந்த கேன்சர் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி வியாதி வந்துடும் மனைவிக்கு. ஆமாங்க.
புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அப்ப வந்து எப்படின்னா ஓகே. ஜாதகருக்கு அது துன்பம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப 8ஆம் இடத்தோட துன்பம் இவர் யார் மூலமா அனுபவிக்கிறாரு? மனைவி மூலமா தான் இத அனுபவிப்பாரு. பாருங்க, இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். ஓகேங்க. எப்படி? ஆமாங்க ஐயா. 8ஆம் இடம் என்பது நோய் நொடிகளை மட்டும் குறிப்பிடுவது அல்ல, மௌனமாக துன்பப்படுதல்னு அர்த்தம். மௌனமாக ஓகேங்க. சொல்லவே முடியாது. அடிச்சா அடி வலிக்குதுன்னு கத்த கூட முடியாது. வாயும் கட்டிட்டான் ஆண்டவன். ஆமா. என்னங்க? ஆமாங்க ஐயா. பின்னாடி அடி விழுகுது, அம்மான்னு கத்தலான்னு பார்த்தா கத்த முடியல, வாயை கட்டி போட்டு அடிக்கிறாளுங்களே. அதுதான் 8ஆம் இடம். கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஸோ 8ஆம் இடம் என்பது மௌனமாக துன்பப்படுதல். இவரால் தான் துன்பப்பட வேண்டும் என்ற, அவமானப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்வதெல்லாம் 8ஆம் இடத்தை மையப்படுத்தியே சொல்லலாம். சரிங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ யாராவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. மீன லக்னத்துக்கு 8ஆம் வீடு எது? துலாம். துலாம். ஆமாங்க ஐயா. 8ஆம் வீடு எது? துலாம் தாங்க ஐயா. துலாம் வருது. துலாம்ங்கிறது கிட்டத்தட்ட சுக்கிரன் வருது இல்லையா? ஆமாங்க. வருது. அப்ப சுக்கிரன் வருது அப்படின்னா நிச்சயமா என்ன பண்றாங்க, அந்த பெண்ணார் அந்த மனைவியார் நிச்சயமாக நமக்கு ஒரு துன்பம் வரும்னு அர்த்தம். கரெக்டா இருக்குங்க ஐயா. எனக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல தான் சனி உச்சமா இருக்காருங்க ஐயா. மனைவிக்கு வந்து திருமணம் பண்ணதுல இருந்தே செலவு பண்ணிக்கிட்டே தாங்க ஐயா இருக்காங்க. சொன்னீங்க அதுவும் மீன லக்னத்துக்கு அது 7ஆம் இடமோ 6ஆம் இடமோ வந்துருது. நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி. அது இப்பதாங்க ஐயா கொஞ்ச காலம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சுக்கிர தசையில அந்த கொஞ்ச காலம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ அதிகமா வைத்தியம் பார்க்கறதே தாங்க ஐயா வேலை. புரியுதுங்க ஐயா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம 8ஆம் இடம்ங்கிறது சாதாரண 8ஆம் இடம் இல்லை. அது யாருக்கு 8ஆம் இடம், யாருக்கு துன்பங்களை கொடுக்கிறது, யார் மூலமாக நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? ஏழுமலை சாமி. ஆமாங்க ஐயா. எல்லா பிரச்சனையும் நம்மளா தேடி போறோம் இல்லைங்க, ஏற்கனவே அது எழுதி வச்சிருந்தாங்க ஐயா. நம்மளா தேடி எதையும் நம்ம மகன் ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுறான், பொண்ணு ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுறா, அப்படி மனைவி ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க, நம்மளுடைய பெத்தவங்க வந்து நம்மகிட்ட ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சார் எல்லா பிரச்சனையும் ஒரு ஜாதகரா தேடி போறாரு இல்லைங்க. இதுதான் மேட்ரு. அப்ப யாருடைய துன்பங்கள்லாம் உங்களை வந்து அடைகிறது? எப்படி சார்? ஆமாங்க, கோச்சார கிரகங்கள்லாம் சரியா வேலை செய்யுதுங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேது விருச்சிகத்துல வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா உடல்ல என்ன வியாதினே தெரியாம அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அரிப்பு, ரொம்ப அரிப்பு இருக்கிற மாதிரியே, பிச்சுக்கிற மாதிரியே ரொம்ப செலவு பண்ணி பார்த்தாங்க ஐயா. ஒன்னும் செட்டே ஆகல. கண்டுபிடிக்கவே முடியலைங்கய்யா. டெஸ்ட் பண்ண, ரத்தத்தை டெஸ்ட் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அப்ப 3 வருஷம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேது வந்து அப்படியே அங்க துலாத்துல அந்த கடைசியா வரும்போது, கடைசி டிகிரி வரும்போதெல்லாம் அந்த இது பாதிப்பு இல்லைங்க. அதுல பாத்தீங்கன்னா குரு எனக்கு அங்கதான் இருக்கு. அது 9ஆம் இடமா இருக்கிறதுனால அப்பாவுக்கும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்குமே இருந்துச்சுங்க ஐயா. அது பாத்தீங்கன்னா தோள்பட்டையில பெருசா தடுப்பு வந்துடும். அது போனா டாக்டர் அது ஒன்றும் ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிற மாதிரியே சொல்லி போறாங்க. அது அப்போ 2 பேத்துக்குமே அந்த துலாத்த அந்த கடைசி ஒரு 25 டிகிரிக்கு மேல வரும்போதெல்லாம் சுத்தமா இல்லைங்க ஐயா. இப்ப இல்ல. ஆனா வந்து அது அந்த கேது வந்து அது கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதியை தாங்க ஐயா கொடுக்குது. கண்டிப்பா. ஆமாங்க ஐயா, கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் பலவிதமா. அதாவது கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் கொடுக்க வேண்டிய நோயை ராகுவும் கேதுவும் சேர்ந்தா கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமாங்க ஐயா. அங்க சூரியனும் அங்கதான் 9ஆம் இடத்துல விருச்சிகத்துல இருக்கு, குருவும் அங்கதான் இருக்கு, எனக்கு புதனும் அங்கதாங்க இருக்கு. தோல் வியாதி அப்படிங்க, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தோல் சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது சரியான பாதிப்பு கொடுத்துருச்சுங்க ஐயா. ஆமாங்க. அப்புறம் அது இல்லாம அப்பாவுக்கு தண்டோடத்துல அந்த நரம்பு பிரச்சனையும் கொடுத்துச்சுங்க ஐயா. தண்டோடத்துல நரம்பு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1.5 வருஷம் அதிகமா
செலவு பண்ணி இப்பதான் ஓரளவுக்கு சரியாயிருக்காரு. சித்தாவில தான் சரியாயிடுச்சு இத்தனைக்கும். ஆமாங்க ஐயா. கேது கேது அங்க கேது கடைசி அந்த வைத்தியத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு ஐயா. அலோபதியில அது செட் ஆகலைங்க ஐயா. சித்தாவில தான் சரியாச்சுங்க. இப்ப வந்து நார்மல் ஆயிட்டாரு ஓரளவுக்கு. எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமாங்க. 8ஆம் இடம்ங்கிறது எவ்வளவு பெரிய சூட்சமம் நமக்கு சொல்லி தருது. ஆமாங்க. ஆமாங்க ஐயா. சரியா தப்புங்களா? சரிதாங்க ஐயா. அவ்வளவுதான். சொல்லுங்க. இன்னும் கருத்துக்கள் பேச நிறைய கருத்துக்கள் பேசலாம். ஆமாங்க. ஐயா அந்த பராசர்ல அந்த தோசை சாமி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க ஐயா, பராசர்ல எப்படி ஐயா சொல்லுங்க. அந்த பாபசாமியும் தோசை சாமியும் வந்து சாப்ட்வேர்ல கூட வருதுங்க ஐயா. அந்த இதான் நீங்க நம்ம 2ஆம் பாவகம் 7, 8 இதுல வந்து அசுப கிரகங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கால்குலேஷன் போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்க ஐயா. அது வந்து அதுல பராசர்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணுங்களாங்க ஐயா. தோஷங்களை எடுத்துக்கலாங்கிறீங்களா? தோசை சாமின்னு ஒரு கடைசியா ஒரு இதுக்கு ஆய்வு கொடுக்குறாங்க இல்லைங்க. அதை வச்சுக்கீங்க மனசுல. சரிங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி தோஷமா அது வேலை செய்யுதுன்னு அதை சொல்லுங்க. அதாங்க ஐயா, அது 2ஆம் இடம் 4ஆம் இடம் 7, 8ல இருக்கும்போது தாங்க அதிகமா தோஷத்தை என்ன கிரகங்கள் இருக்கணும் அந்த இடத்துல. அது செவ்வாய் சனி ராகு கேது சனி இதுதாங்க ஐயா. சூரியன் 7, 8ல வந்து செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தா பாதிப்பு கொடுக்குதுங்க. சரி, இப்ப தனித்தனியா பாத்துக்குங்க அதை. சரிங்க. சரி, 2ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். என்ன இருக்கு? செவ்வாயே இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. அது வாக்குஸ்தானம் வந்துருவீங்க. ரைட், வந்துருச்சா? ஆமா ஐயா. 2ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படின்னா என்ன நீங்க நினைச்சுக்கிறீங்க? செவ்வாய்னா தோஷம் வந்துருச்சு. தோஷம் ஓகே. அந்த தோஷம் எப்படி வேலை செய்யும்னு வேணுமில்ல? ஆமாங்க ஐயா. எப்படி வேலை செய்யும், யாருக்கு இருக்கிறதா நீங்க அதை வச்சுக்கலாம். அதை சொல்லுங்க. ஆணுக்கா பெண்ணுக்கா? ஆணுக்கு கூட வச்சுக்கலாம். ஆணுக்கே வச்சுக்கோங்க. ஆணுக்கே வச்சுக்கிட்டா 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குன்னா முதல்ல அப்படி அதை எப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன நினைக்கிறீங்க? அவன் வீட்டுல எப்பொழுதும் கலோபுரமா தான் இருக்கு. ஆமாங்க ஐயா. அந்த பையன் பேசவே தேவையில்ல. பேசின அனைவரும் நொந்து விடணும். அவனுக்கு நாக்குல சனின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாங்க ஐயா. 2ல செவ்வாய் இருந்தா அவன் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நாக்குல தான் சனி. அந்த பையன் பேசாம இருந்தானா பொழைச்சிக்குவான்னு அர்த்தம். பேசினா பிரச்சனை சந்திப்பான். பேசாம அவனால இருக்கவே முடியாது. முதல்ல இருக்க முடியாதுங்க. ஆமாங்க ஐயா. அதுதான் அவனுடைய கர்மா. நல்லா கவனிங்க. ஆமாங்க. கர்மா. செவ்வாய் ரொம்ப வலிமையானது சார். அது ஆமாங்க. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. 2ல புதன் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. திறமையே இல்லைன்னாலும் அவன் மேல வந்துருவான். பேச்சிலே சாதிச்சிருவாங்க. ஜெகதால பிரதாபம் அர்த்தம். ஆமாங்க. 2ல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்க, பேச்சில பாதிக்கப்படுவான். திறமை இருந்தாலும் கூட அவன் ஜீரோ. ஆமாங்க. வாய் திறந்தானா அங்க வேலை செய்யறாங்க. வேலை செய்யாதா? செய்யுங்க ஐயா கண்டிப்பா. இப்ப மனைவி எப்படி சொல்லுவாருன்னு கவனிச்சுக்கங்க. இப்போ மனைவி ஒரு கூப்பிடுற அப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்கங்க. எப்படி ஏச்சி வரியா இல்லையா? புரியுதுங்க. அந்த பையனோட பேச்சு அப்படிதான் இருங்க. அவன் என்ன சனி சேர்ந்திருந்தா தவறான வார்த்தையில பேசுவாரு. சனி சேர்ந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு பல்லு பகடு எல்லாம் பேர்ந்துரும். ஆமாங்க. எப்படி? ஆமாங்க. எதிரில் இருக்கிற பார்ட்டி மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவான் இந்த தம்பி. ஆமாங்க. சரியா? சரிங்க. இதை புரிஞ்சுக்க. ஏன்னா சனி செவ்வாய்ங்கிறது அடிதடி தான் உண்டு பண்ணுங்க. குடும்பத்துல நிம்மதியே இல்லைன்னு அர்த்தம். சனியும் செவ்வாயும் சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர் குடும்பத்தில் நிம்மதி ஜீரோ. ஆமாங்க. முடிஞ்சு போச்சா சார்? அப்படி இருக்கிற ஜாதகத்துக்கு அந்த எப்படி இணைக்கிறது? அதே அமைப்புள்ள ஜாதகம் பண்ணிருக்க. 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தகராறு நடக்குது. அது யாருக்கு தெரியலன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல குடும்பத்துலதான் பிரச்சனை நடக்குது. வெளியில தான் பிரச்சனை நடக்குது. குடும்பம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க பையனா? எங்க பையன் ஒண்ணும் இல்லைங்க. பொழுதுன்னைக்கு வேலைக்கு போனாரு, பொழுதுறங்க வந்து சிவனேன்னு இருக்காரு. நீங்க தான் கதவை திறந்து பாத்தீங்களா? அவங்களுக்கு தெரியாதுங்க உண்மையிலே. அவங்க விடக்கூடாது. 2ஆம் இடத்தில் அந்த கிரகங்கள் இருந்தால்
குடும்பத்தில் மனைவிக்கும் புருஷனுக்கும் நடுவில் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க. சரி, அது எப்போ வீதிக்கு வரும்னு அடுத்தது பார்ப்போம். முதல்ல அதெல்லாம் பாட்டு வந்துடலாம். சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருத்தங்களை பற்றி பேசிக்கிங்க. சரிங்க. பார்த்துருவோமா? பார்த்துடலாங்க. இப்போ நாளுக்கு போகலாமா? போலாங்க. நாளில் அந்த சனி செவ்வாய் இருந்தால் வீதிக்கு வந்துடும்னு அர்த்தம். குறித்து வச்சுக்கிங்க. ஆமாங்க. எப்படி சார்? நாளில் நமங்கிறது ஃபேமிலி. ஆமாங்க. டோட்டலாக எல்லாரும் தாய் தகப்பன் எல்லாமே இருக்கக்கூடிய வீடு. அப்பா அம்மாவையும் சேர்த்து அங்கே சொல்கிறோம். எல்லாம் சேர்ந்தது தான் 4. ஓகேங்க. அவ்வளோதான். அவன் பஞ்சாயத்து அங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும்னு அர்த்தம். அவங்க சண்டை போடுறது எல்லாத்துக்கும் தெரியும். அடி தடி உத எல்லாம் குத்து வெட்டு எல்லாமே தெரியும். சரிங்க. போதுமா? ஓகே. என்ன பிரயோஜனமா இருக்குமா உங்களுக்கு இன்னைக்கு? சும்மா வா. இல்லைங்க, இது நல்ல நல்ல கருத்தா இருக்குங்க ஐயா. இது நல்லா இருக்கு. ஒரு ஜாதகத்துல பார்த்தோன்னே நல்லா பார்த்துக்கலாங்க ஐயா. பார்த்து என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்லத்தான் முடியாது. பார்த்து வச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை படிக்கிறது அப்ளை பண்ண முடியாது ஏழுமலை சார். ஆமாங்க ஐயா. அது அதாவது அந்த டைம்ல ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் இது இன்னொரு விஷயம் ஐயா சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் இதுல அப்ளை பண்ண இன்னும் நிறைய சொல்லலாமே அப்படின்லாம் தோணுது ஐயா. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனசுதான் அதுக்கு காரணம். ஆமாங்க ஐயா. அதாவது அவங்க சிந்தனையில இல்லாம வேற சிந்தனை இருந்தா ஞாபகத்துக்கு வராது. ஆமாங்க. அது ரைட்டுங்க ஐயா. நான் சொல்ற புரியுதா? ஜாதகத்தை நீங்க சொல்ற மாதிரி அதை தெளிவான மனநிலையோட பார்க்கும்போது ஒவ்வொன்னு ஞாபகம் வருதுங்க ஐயா. நான் தான் அடிக்கடி சொல்லிடுறேன். ஆமா ஐயா, அவசரத்துல ஜாதகத்தை பார்க்கவே கூடாது. நீங்க ஒரு டவுன்ல இருப்பீங்க, போன் பண்ணுவாங்க, ஏழுமலை சார் 1/2 மணி நேரம் ஆச்சு உங்களை பார்க்கறதுக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். நான் சேலத்திலிருந்து உங்களை பார்க்கறதுக்கே வந்தோம்மா. ஆச்சா? ஆமாங்க ஐயா. அங்க அவசரமா வந்தோம்னா சொல்ல முடியாது. அடிச்சு புடிச்சு உருண்டு பிறண்டு அங்க பார்த்தா அங்க ஒண்ணுமே சொல்ல மனசுக்கு வராது. தெளிவான பதில், ஐயா நான் இப்படி இந்த நேரமாக வெளியில் போயிட்டு வாங்க அல்லது வர வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேபிளா நீங்க விட்டுடணும். முடிஞ்ச அளவுக்கு அதையெல்லாம் தள்ளி போட்டுரும். எப்படி? ஆமாங்க ஐயா. இல்லைன்னா உங்களால நீங்க பதில் சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இப்போ இது நீங்க எப்பவுமே இது மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி அதிரி புதிரிய அவசரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்களால பதிலே சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஆமா, அது இந்த ஆஸ்ட்ரோடெக்ல தாங்க அந்த மாதிரி போட்டு அப்படித்தான் பண்ணுவான் அவன். ஆமாங்க ஐயா. அவன் இப்போ எல்லாம் அவனுக்கு கால் வரதில்லைங்க, கால் வரதில்லை. இப்ப அவனுக்கு எல்லாம் காலி ஆயிட்டு வருது. அதாங்க அதாங்க அப்ளிகேஷனே அவன் ஆஃப் ஆயிட்டு வருது சார். ஆமாங்க ஐயா. அது அவங்க அதிகமா அவங்க எடுத்துக்கிறாங்க ஐயா. அப்புறம் அவங்க கால் பண்றவங்க ஒவ்வொரு டைம் சொல்றாங்க, இது ரொம்ப எங்களுக்கு அதிகமா போகுதுங்க, உங்களோட கான்டாக்ட் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா. நான்லாம் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா சார்? எப்பவுமே பொதுவா எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கு டேபிள்ஸ் எழுதி வச்சிருப்பேன் சார். ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னா அதற்கு அந்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் நான் பார்க்கணும்னா முன்னாடி அட்டவணை போட்டு வச்சிருப்பேன். அந்த அட்டவணையோட அதை மேட்ச் பண்ணுவேன். அதுல இந்த விஷயம்லாம் இதுல பார்த்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுவேன். டிக் பண்ணிட்டு எல்லாம் சரியாதான் பார்த்துட்டேன் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் பேசுவேன். இது என்னுடைய எந்த செயல்பாடா இருந்தாலும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ண போறோம், இயற்கையா நடக்கிறது என்ன நடக்குதோ அது வேற. பொதுவா இத்தனை மணிக்கு இவரை பார்க்கணும், இந்த விஷயத்த பேசணும், இந்த பொருள் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நைட்டே எழுதி வச்சிருவேன். மறுநாள் காலையில எந்திரிச்சு வேலை பார்க்கும் போதே அந்த வேலைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வேலை முடிச்சிட்டேன்னா டிக் பண்ணுவேன். அடுத்த வேலைக்கு அதுக்கப்புறம் போவேன். சூப்பர் சூப்பர், நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். நன்றி சார். இது ஜாதகத்திலையும் நீங்க அப்ளை பண்ணலாம், எல்லாருமே நல்லா அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ஜோசியர் அப்ளை பண்ணியிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. பெரிய ஜோசியர் அவர்.
கம்ப்யூட்டரில் டேட்டா பர்த்தெல்லாம் போட்டு இது பண்ணாரு, எல்லாத்தையும் க்ளீனாக சொல்லிகிட்டே வர்றாரு ஒன்று ஒன்றா. சரிங்களா? இதை ஒரு நாள் நான் கம்ப்யூட்டரை திருப்பி பார்த்தேன், எல்லா பலாபலனும் கம்ப்யூட்டர்லேயே வந்துடுச்சு. டேட்டா பொறுத்த சாஃப்ட்வேர்ல இருந்து அப்படி எடுத்துக்கிறாருங்க. அதான் சொல்கிறேன் தம்பி, பிரமாதமான ஆளப்பா நீ. ஒன்று மாதிரி அறிவு நமக்கு இல்லை. எவ்வளோப்பா சாஃப்ட்வேரு? அது 1,00,000 ரூபா வந்துச்சுன்னா அடிச்சு தூள் பண்றான். அப்படியே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்களா? இருக்கு இருக்கு சார், இருக்கு. சரிங்க. இருக்கு 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 இருக்கு. இருந்தாலும் நாம படிச்சதுக்கு அங்க பலன் எல்லாம் போயிருமா? படிச்சதுக்கு பலன் இல்ல, நீங்க படிச்சாதான் அதை படிச்சா கூட புரியும். ஆமாங்க ஐயா. எப்படி இல்லைங்க, அப்படி சொல்லவே கூடாதுங்க ஐயா. அப்படி அப்படி அதை பார்த்துட்டு காப்பி அடிச்சு சொல்றது அது வேஸ்ட். என்ன இருக்குது பாருங்க. ஆண்டவனே ஆண்டவனே நினைச்சுக்கிட்டேன். சரி, நமக்கு நம்ம சொல்லி கொடுத்தத பையன் வேற மாதிரி டெவலப் பண்ணிட்டேன் இல்லைங்களா? ஒன்று சொன்ன கெட 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 கெடன்னு மனசுல வரணும். அது வந்துடும், வராம போகாது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா வந்துடும், வேற ஒண்ணும் இல்லை. இல்லையா, நீ சொன்ன மாதிரி பிராக்டிஸ் தாங்க முக்கியம். பிராக்டிஸ் பண்ண பண்ண எனக்கு ஜாதகம் பார்க்க ஆள் வரல, அதுக்கு ஆள் வரல. இது முதல்ல ஆள் வரலைங்கிறத விட்டுட்டு ஆள் வருவாங்கிற நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள என்னைக்கு வருது, அதை ஸ்ட்ராங்கா நம்புவீங்க. எல்லாமே மனதால் தான் ஏற்படுதுங்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. நீங்க ஸ்டேபிளா வைங்க. நீ சொன்ன மாதிரி எனக்கு பராசரரை தான் அடிக்கடி ஞாபகம். இப்ப நாடி தாங்க அதிகமா வருது. ஏன்னா இப்ப ஜாதகரை பத்தி சொல்லணும்னா குருவோட என்னென்ன கோல் இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாங்க இப்ப கிரகச்சேர்க்கை எழுதி அப்படியே அந்த 3 கோலா எடுத்து வச்சுக்கிறது. வேலை முடிஞ்சது. ஈஸியா இருக்குங்க ஐயா. தொழில் கேட்டா சனியோட என்னென்ன கோல் இணையுது, கல்வினா புதனோட எந்தெந்த கோல் இணையுது, மனைவினா சுக்கரனோட எந்தெந்த கோல் இணையுது, அதை வச்சு ஓரளவுக்கு நல்லா சொல்ல முடியுதுங்க. அப்ப கிரகத்தை வரிசை பண்ணிக்கிட்டா டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து அதை எழுதிக்கலாம். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. சரி, இப்ப 4ஆம் இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா ஐயா. இல்லையா? ஆமா ஐயா. 4ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தா அது குடும்பத்துக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டேன்னா. ஆமாங்க ஐயா. சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னா, 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னா குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அந்த ஊருக்கு அந்த தெருவுக்கே தெரியும். ஆமாங்க ஐயா. அது எல்லாத்துக்கும் இந்த பொதுஜன தொடர்பு வரக்கூடிய ஒரு இடமா போயிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. ஆமாங்க. 8ஆம் இடத்துக்கு அதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன். ஆமாங்க ஐயா. ஓகே. எப்படி சார்? ஆமாங்க ஐயா. ஈஸியா இருக்கு. பொண்டாட்டியோட கட்டாயம் போலீஸ் ஸ்டேஷன் போவான்னு எழுதி கொடுத்துடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பஞ்சாயத்தாவது நடந்துதாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஓகே, சரிதாங்க ஐயா. கரெக்டா இருக்கு. இவ்வளவுதான் சீக்கிரட்டே. புரியுதுங்களா? ஆமாங்க ஐயா. இப்படித்தான் நம்ம ஜோதிடங்களை நம்ம கிரகங்களை எடுத்துக்கிட்டோம். ஆனா மேட்டர் என்ன, இந்த மேட்டர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, எப்படிலாம் தெளிவா யாரும் சொல்லி கொடுக்கலைங்க. மைக்க பிடிச்சாங்கன்னா சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், நாங்க ரொம்ப பாடுபட்டோம். அதுதான் பாடுபட்டாச்சு, வந்தாச்சு கிரகத்தை. இனி யாராவது பாடுபடாம இருக்கு சொல்லுங்களப்பா அப்படின்னு. ரைட், எனக்கு கொடுத்த நேரங்கள் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். இப்படி போய் போய் சலிச்சு போய் தான் நான் எங்கேயுமே போறதில்லை. சரியா சார்? ஆமாங்க. ரொம்ப கம்மி எனக்கு பொறுமை. நீங்க நினைக்கிற மாதிரி பொறுமையான ஆளே நான் கிடையாது. உண்மையை சொல்லிடுறேன் தயவு செய்து. ரொம்ப ரொம்ப ஷார்ட். நான் ரொம்ப ரொம்ப பொறுமை கம்மி எனக்கு. ஜோதிடத்துல வர வர பொறுமை அதிகமாயிருதுங்க ஐயா, உண்மையிலேயே. அதுதான் உண்மை. ஆமாங்க ஐயா. ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா முதல்ல கோவப்பட்டது நேரம் போய் இன்னைக்கு அவங்க பேசுறத ரசிச்சு எதுக்காக கோவப்படுறாங்க என்ன அப்படிங்கறது அதுக்குள்ள உண்மையிலே உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஏன் அப்படி அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்க மேல கோவப்படுறதால ஒண்ணும் இல்லை. அது என்னமோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கோவத்தால ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சது. சாதிக்கவே முடியாத கோவத்தை ஏன் வச்சுக்கணும்னு விட்டுற வேண்டியதுதான். ஆமாங்க. அப்ப
ஜாதகத்துல இப்படி இருக்கு அப்படின்னா நம்மளால அவங்களோட கேரக்டர் நம்மளால மாத்தவே முடியாதுங்க ஐயா. சரி ரைட், எதுக்காக கோவப்படுறாங்க அப்படிங்கறத அதை நம்ம சிந்தனை பண்ணணுங்க ஐயா. உண்மையிலே ஆமா சார், இது உண்மையான கருத்து சார். கோவம் ரொம்ப வந்துச்சு சார். லக்னத்துல கேது போகும்போதெல்லாம் அவ்வளவு கோவப்பட்டேன். இப்ப இத படிக்க படிக்க இவங்க இப்படிதான், இப்படியும் ஒரு கேரக்டர் இருக்காங்கன்றது கோவம் குறைஞ்சிட்டு. அவ்வளவுதான். உண்மைதான் சார். என்ன கேசவன் சார் ஏதோ பேச வந்தீங்க, என்ன சொல்ல வந்தீங்க? ஒண்ணுமில்ல சார், நான் பேச நினைக்கிறதெல்லாம் எனக்கு முன்னாடி இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் பேச போறதெல்லாம் எனக்கு பின்னாடி வரவங்க பேச போறாங்க. அதனால நான் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல சொல்வதை போல சொன்னேன் சார். கேட்டார் ஏழுமலை சார். இல்ல சார், அந்த மாதிரி சேர்ந்து இருக்குது எப்படி பொருத்தலாம் அப்படின்னு கேட்டார் இல்லையா? ஆமாங்க. அது 2ல இருந்தாலும் சரி, 4ல இருந்தாலும் சரி, 7ல இருந்தாலும் 8ல இருந்தாலும் ஆமாங்க. நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த பிரச்சனையை சரி கட்டக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத, சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல, ஆமாங்க. ஒரு ராசி கட்டத்தில் இருக்குன்னா அது அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது அந்த பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் அந்த கட்டத்தில் சுக்கிரன் இருக்க வேண்டும். அது ஒன்னால மட்டும்தான் அந்த 2 கிரகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்க. இப்போ சாதாரணமாக மேஷ லக்னம்னு வச்சுக்கோமா, வச்சுக்கலாங்க. ஆண் ஜாதகத்துக்கு மேஷ லக்னம், 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்துருச்சு. ஓகேங்க. அவருக்கு பெண் ஜாதகம் ஒன்று சேர்த்துவும் இல்லை. ஆமாங்க. அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல வேற ஒரு கிரகம் வேணாம், அந்த சுக்கிரன் மட்டும் அங்க இருந்தா சரி. ரிஷபத்துல சுக்கிரன் தான் அந்த அந்த ஈக்குவல் பண்ணிக்கும் அந்த பிரச்சனையை, அது சமாளிச்சு பிரச்சனையுமே வராது குடும்பத்துல. ஓகேங்க. ஓகே, புரியுதுங்களா? புரியுதுங்க. அந்த பையன் இந்த மனைவியோட பேச்சை கேட்காம ஒண்ணு கூட பண்ண முடியாது. ஆமாங்க. ஏன்னா சுக்கிரன் சனியையும் கண்ட்ரோல் பண்ணிடும், செவ்வாயையும் கண்ட்ரோல் பண்ணிடும். ஏற்கனவே வக்கரம் அடைகிறது அவ்வளவு நல்லது இல்லை, செவ்வாய் வக்கரம் அடைகிறது அவ்வளவு நல்லது இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி பலனை கொடுக்காதது. ஆமாங்க. நீங்க நினைக்காததெல்லாம் கொடுத்துரும் அது. ஆமாங்க. ஏன்னா வக்கரம்ங்கிறது ரொம்ப வெரி ஒஸ்டட். அது இந்த 2 கிரகத்துக்கு மட்டும் நான் சொல்றேன், கிரகத்தெல்லாம் கூட விட்டுடலாம் பரவாயில்லன்னு. ரொம்ப வெரி ஒஸ்டட் வந்து இந்த செவ்வாயும் சுக்கிரனும். புரியுதுங்க. இப்ப இந்த இடத்துக்கு குரு ஏன் நான் சொல்லல, அது அந்த பெண் ஜாதகம் அப்படின்னா அதை செயல்படுத்தி வச்சிருவாரு. அங்க அவர்தான் இயக்கத்தை இயக்கம் பண்ணிடுவாரு. சனி செவ்வாய் இயக்கம் ஆயிடும். அப்புறம் அங்க அவங்களோட இத வேலை செய்யும், சனி செவ்வாய் அவங்களோட வேலையை செய்வாங்க. வேண்டாம், சுக்கிரன் வந்தா தான் காம்ப்ரமைஸ். பெண் ஜாதகத்துல ரிஷப் அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிற மாதிரி சேர்த்திக்கலாம். அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும் சார், நல்லா இருப்பாங்க. ஓகே. ஏன்னா நான் நிறைய அந்த மாதிரி ஜாதகங்களை தேடுவேன். 9 கிரகமும் அப்படி அப்படியே டிக்டோவா மேட்ச் ஆகுதா, ஒண்ணு கூட மேட்ச் ஆகாது சார். ஆனா 60ஆம் கல்யாணம் நடந்துருச்சு. இது ஈஸியா இருக்குங்க. ஏன்னா பராசரில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, 2ல செவ்வாய் இருந்துச்சுன்னா 2ல செவ்வாய் இருக்கிறதே சேர்த்து, அப்போதான் வந்து அந்த அவங்களுக்கு அந்த பேச்சு 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கும், சமாளிச்சுக்குவாங்க. இல்லைன்னா ஒருத்தர் பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்க. அதை தான் கேட்டேங்க. ஒரு ஆள் தலைவரா இருந்தா ஒரு ஆள் தொண்டனா சொல்லி சொல்றேன். ஓகேங்க. புரியுதா புரியலைங்களா? ஓகேங்க. இங்க தலைவனுக்கு பவர் இல்லை, தொண்டனுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஆமாங்க. இல்லைங்களா? அந்த மாதிரி தான், அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதா நிறைய என்ன பண்ணிட்டுதுங்க. இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டு போயிருங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி கொண்டு போய் விட்டுடும். இப்ப ஒருத்தர் 2 பேருமே பேசுறாங்கன்னா அப்ப இன்னும் பிரச்சனை அதிகமா தான் போயிட்டு இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு கிரகம் அதை கவர் பண்ற மாதிரி சேர்த்தும் போது நீங்க சொல்ற மாதிரி சுக்கிரன் அதை கவர் பண்ணிக்குவாரு. நீங்க அதிகமான பிரச்சனைகளை ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி பாருங்க, அனைத்து விதமான பிரச்சனைகளும் அந்த சுக்கிரனால மட்டுமே வரும். ஓகேங்க. அது எப்படின்னு உங்களால யூகிக்க முடியுதா? யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம். சுக்கிரன் தாங்க நமக்கு எல்லாமே ஏகபோகத்தை கொடுக்கக்கூடியவராரு. எல்லாமே ஆசைதான். ஆசை. ஆமாங்க. ஆசை கொடுக்குறது அடிபடுறவன் தான் ஜாஸ்தி முதல்ல. ஆமாங்க. ஆசைதான் எங்கேயே கொண்டு போய் விட்டுருதுங்க. ஆசைதான். அதனாலதான் சுக்கிரன் பவர் ஆஃப் அப்படின்னு சொல்றேன்.
ஆமாங்க. அந்த ஒரு ஜாதகத்துல ஆசையை கொடுக்கிறவரே சுக்கிரன் தான் அதிகமா. சுக்கிரன் தான் சார். எங்கெங்க போறாரோ எங்கெங்க சேருகிறாரோ அத்தனை பேரும் ஆசைப்படுவாங்க. ஓகேங்க. புரியுதுங்களா சார்? ஆமாங்க. குரு அது சுக்கிரன் ஜாதகர் ஆசைப்படுகிறார். சூரியன் ஆமாங்க. சுக்கிரன் அப்பா ஆசைப்படுறாரு. சந்திரன் சுக்கிரன் அம்மா ஆசைப்படுறாங்க. அம்மா மட்டும் இல்லை, மாமியாரி அதில் கொண்டு வந்துடலாம். சூரியன் அப்பா மட்டும் இல்லை, மாமனாரையும் கொண்டு வந்துடலாம். மாமனாரையும் கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் வந்து ஆசைகள்லயும் ஒரு தர்மமா இருக்கிறது. குரு சேர்ந்தா அப்படி இருக்கும், ஆனா ராகு சேர்ந்தா அது வேற மாதிரி போயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் நான் சுக்கிரன் ராகு வேண்டவே வேண்டாங்கிறேன். ஓகேங்க. புரியுதுங்க. புரியுதா புரியலைங்களா? புரியுதுங்க. சுக்கிரன் ராகு அது என்ன ஆயிடுது? அதுதான் பெரிய அளவில் டெவலப் பண்ணணும், பெரிய அளவில் செய்யணும். பெரிய அளவில் செய்யறதுக்கு நம்ம முதல்ல சின்ன அளவில் ஆரம்பிச்சா தான் பெரிய அளவுக்கு போக முடியும். எடுத்த உடனே பிரம்மாண்டமா போக முடியாது. கண்டிப்பா போக முடியாது. ஆனா ராகு அந்த மாதிரி காமிப்பாரு. அவர் அதுதானே விரும்புவாரு. ஆசையை தூண்டி விடுவாரு. இல்லையா? அவருக்கு வேலையே என்ன வேலை? தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது தானே. வேடிக்கை பார்க்கறது என்ன சார்? ஆமாங்க. இப்ப ராகு வருதுன்னா ராகு சார், குரு ராகு சார், குரு ராகு சார் அப்படின்னா என்ன? குரு ராகு ஒன்னும் ஜாதகரை அதிகப்படியான ஆசையில கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டே இருக்குங்க. அதான் சார் குரு ராகு அப்படிம்பா. ஐய குரு ராகுன்னா என்ன? முதல்ல அந்த குரு எதை செய்யக்கூடாது அந்த ராகு செய்ய சொல்லுவாருன்னு அர்த்தம். செய்ய சொல்லுவார். ஆமாங்க. புரியுதா சார்? ஆமாங்க. அதுலதான் சீட்டி அடிக்கிறது. ஆனா அங்க குருவை ராகுவை மாத்திடுறாரு. மாத்திடுவாரு. அவ்வளவுதான். ஆமாங்க. மாறிடும். அந்த குரு திசையில ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பராசரில். ஆனா ராகு திசையில நல்லா செய்வார். ராகு கிட்ட மாட்டின எந்த கிரகமும் அதோட கேரக்டர் வராம போகவே போகாது. ஆமாங்க. எப்படி? அது கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்குது. அப்படியே சேஞ்ச் பண்ணாம விடவே மாட்டார். நல்ல மனுஷன் அந்த அளவுக்கு அவர். ஆமாங்க. பிடிச்சி கிளீனா சொல்லி கொடுத்து கண்ணுங்கன்னு இப்படித்தான் கண்ணு அப்படின்னு கொண்டு போய் அந்த லெவல் வரைக்கும் விட்டு அடிச்சு மூக்கு வாயெல்லாம் பேர்ந்து வீட்டில் வந்து படுக்க வைக்கிற வரைக்கும் மனுஷன் விடாம செயல்படுவான். ஆமாங்க. ராகு. கேதுவும் அப்படித்தான். ஆமாங்க. சரிங்களா? ஆமாங்க. அதை மறந்துடாதீங்க. வேற என்னங்க? நல்ல கருத்துக்கள் இன்னைக்கு நிறைய பேசுறவங்க வருது இல்லையா? ஆமாங்க. அப்புறம் இந்த தசாசந்தின்னு சொல்றோம் இல்லைங்க பராசரில். ஆமா ஆமா, சொல்லுங்க. அதையும் பார்க்கணும். அப்படிதானுங்க? தசா சந்திப்பு இல்லையா? ஆமாங்க. தசா சந்திப்புனா முதல்ல என்ன பண்ணும்? பண்ணிட்டீங்களா? என்ன அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, நான் சொல்றேன். பராசரில் எப்படி சொல்றாங்கன்னா, அந்த 3 வருஷத்துக்குள்ள அந்த ஒரே தசையா இருந்தாலும் 3 வருஷம் லேட் ஆகி சேர்த்தணும். அப்படி ஒரே தசையை சேர்த்தும் போது சிக்கல் வரும். 3 வருஷத்துக்குள்ள அந்த தசையை குருதசைனா ஒரு 3 வருஷம் லேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் குருதசை வந்தா சேர்த்தலாம். அது ஒரே திசையை சேர்த்தும் போது நிறைய சிக்கலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாங்க அந்த இதுல சாதாரணமா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சந்திப்பை பாக்குறதே இறப்பை சொல்றதுக்கு தான் பாக்குறாங்க. சரிங்க. சரி. எப்படி சார் இறப்பை சொல்றது? இப்ப செவ்வாய் திசைனா எத்தனாவது திசையா வந்து அது பிரச்சனை பண்ணும் தெரியுமா? சுக்கிர திசைனா எத்தனாவது திசை வந்தா பிரச்சனை பண்ணும் தெரியுமா சார்? தெரியுமா? அது ஐயா அந்த அளவுக்கு தெரியலையா, நீங்க சொல்லுங்க ஐயா. பரவாயில்ல. இல்லையா? குரு திசை அப்படின்னா எத்தனாவது திசை வந்தா பிரச்சனை பண்ணும்? இப்போ உதாரணமா செவ்வாய் திசை இருக்கு. செவ்வாய் திசை 3வது திசையாக வந்தால் மாரகத்தை கொடுக்கும். வருதா வரலையா? அதுக்கு செவ்வாய் திசை. இப்போ ஆணுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கு செவ்வாய் திசைன்னா என்ன ஆச்சுங்க? கண்டிப்பா வேலை செஞ்சிரும்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு கதை. புரியுதுங்களா? புரியுதுங்க. அதை பேலன்ஸ் பண்றது தான் திசா சந்திப்பு இருக்கக்கூடாதுங்கிறது. சரிங்க. சரி. புரியுதுங்களா? புரியுது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரே திசை ஒரே இது வந்து நீங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இதுக்காகத்தான். ஓகே ஓகே. அதாவது மாரகத்தை தந்துரும் அப்படிங்கிறது. மாரகத்தை கொடுத்துருங்கிறதுக்காக தான். அது பர்டிகுலரா பெண்ணுக்கு தான் அதை பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க. சரிங்க. சரி. பர்டிகுலரா பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சுதான் திசா சந்திப்பு இருக்கக்கூடாதும்பாங்க. ஆணுடைய ஜாதகத்துக்கு திசா சந்திப்பை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா பெண்ணுடைய ஜாதகத்தை தான் திசா சந்திப்பு வருது சார், இந்த பெண்ணுக்கு அந்த பையனுக்கு வருது வேண்டான்றுவாங்க. காரணம் என்னன்னா மாரகத்தை ஒப்பிடுவது. புரியுதுங்களா? புரியுதுங்க. அதுக்கு மட்டும்தான் திசா சந்திப்பு சார்.
அதை நம்ம வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை, வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வேண்டாம்னு சொல்கிறதால அங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. அங்கே எல்லாமே அடிப்படை அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. மேபி ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணால் மாறலாம். ஆனால் மாறிடும். ஏன்னா இப்போ யாரும் ஜாதகத்தெல்லாம் எடுக்கிறது இல்லை, ஜெராக்ஸ் தான். சரிங்களா? ஆமாங்க, அதான் கொடுக்குறாங்க பொண்ணு, அதாவது திரும்ப வரன் பார்க்கறதுக்கு. அதான் ஜெராக்ஸ் தான். கம்ப்யூட்டர் சென்டர் போவாங்க, கீழே 10 ஏக்கர் தோப்புங்க, 10 ஏக்கர் விவசாய நிலம், 2 டிராக்டரு, ஒரு ஜீப்பு, எல்லாம் கிளீனாக கொட்டை எழுத்துல இருக்கும், படிச்சு பாருங்க. அப்புறம் அந்த பக்கம் பக்கத்தில் வந்து அதே போல் பொண்ணு ஜாதகத்திலேயும் 10 ஏக்கர் 10 இது இருந்ததுன்னா பொருத்தம் நல்லா இருக்குன்னு எடுத்து கொடுத்துருங்க. இல்லையா? சொல்லுங்க. அந்த பேசிக் வகுப்புல வர்க்க சக்கரம்லாம் வருமா சார்? அது எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது வர்க்க சக்கரம்? எனக்கு பொதுவா எதுவுமே தேவைப்படல சார். பொதுவா நான் எப்பவுமே வெளிப்படையாவே பேசிடுவேன் சார். நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அந்த வகையில. முதல்ல இல்ல சார், அதாவது வர்க்க சக்கரங்கள் என்பது D1, D2, D3, D4, D5 இந்த மாதிரி இல்லையா? ஆமா. D1னா அது ஒன்று குறிக்குது, D2னா ஒன்று குறிக்குது, D3னா ஒன்று குறிக்குது, D4னா ஒன்று குறிக்குது. அதில் சொல்லிக் கொடுக்கறத வச்சு நீங்கள் வர்க்க சக்கரம் இல்லை, எந்த சக்கரமாக இருந்தாலும் உங்களால் பலன் சொல்லணும். சொல்ல முடியும். அதுதான் அந்த வகுப்பு. சரி. எப்படி சார்? சரி. எந்த சக்கரங்களை பார்த்தாலும் உங்களால் பலன், அது ஒரு ஸ்பெஷல் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. சாதாரண வீடு கட்டணும் அப்படின்னா என்ன சார்ட்டை பார்க்கணும்? ஏழுமலை சார், D3-ஆ D4-ஆ? D4. அதான் சதுர்த்தத்துக்கு D4. சதுர்த்தாம்சம். ஆமாய்யா, 4வது. வேலை பார்க்கறதுக்கு D10. பாத்தீங்களா? D10. ஆமா ஐயா, அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கானது. ஆமா ஐயா. இல்லையா? அது என்ன அதிகமா இருக்கு ஐயா? 30 D33 நிறைய இருக்கு. ஆமாங்க ஐயா, நிறைய கட்டம் இருக்கு. வர்க்க சக்கரங்கிறது நீங்க அது ஒரு தனி முறை சார். வெறும் வர்க்க சக்கரத்தை வச்சுக்கிட்டே ஜாதக பலன் சொல்றது தனி முறை. அது அப்படி என்ன சொல்றேன், நாடியில நம்ம வர்க்க சக்கரம்லாம் போடுறோமா? ஒரே சக்கரம் தான் இருக்கு, ராசி சக்கரம். அதை வச்சுக்கிட்டு தானே எத்தனை பேசுறேன். ஆமாங்க. அப்ப அதை நம்மளால சொல்ல முடியாதா? சொல்லலாங்க ஐயா, டெஃபினட்டா சொல்லலாம், நல்லா கவனிச்சு பார்த்தா. ஆமாங்க ஐயா. அது கொஞ்சம் பயிற்சி தேவை, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஆமாய்யா, அந்த அடிப்படை வகுப்புல என்னன்னா நிறைய வந்து காரகத்துவங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த கோச்சாரங்களை அது மேட்ச் பண்ணும்போது துல்லியமா வருங்க ஐயா, கண்டிப்பா. நீங்க ஆமாங்க ஐயா, அடிப்படை பேஸ் பண்ணி பேசத்தானே நிறைய அந்த காரகத்துவங்களும் வரும். இன்னும் துல்லியமா இருக்குங்க ஐயா, டிகிரி வைஸா வரும்போது நீ கோச்சாரத்தை சொல்லும்போது நல்லா இருக்குங்க ஐயா. அவ்வளவுதான், சந்தோஷம். எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஒரு இலவச வகுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. ஒரு தலைப்புல பேசுறோம்னாங்க, பேசுங்கன்னு சொல்லியாச்சு. சரிங்க, ரைட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும். நன்றி உங்களுக்கு ஐயா, பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. ஆமா, எல்லாரும் பொங்கல் வச்சு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. 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 நன்றிமா, பெற்றுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா. நன்றி. நன்றி.